ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 10:30 பிளான் பண்ணியிருக்கோம். வந்து இன்னொரு ஒர்க் அவுட் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years மோர் தென் 10 years நம்ம இருக்கோம். ஸோ எம்கேட் லான்ச்சிங் வந்து அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னொரு லான்ச்சோட கிராக் வெர்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு சிட்டிஸ்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர் லான்ச் டேரக்ட் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராடக்டை வந்து பெரியார் கம்பெனியோட 30 வருஷ கம்பெனி. ஸோ அதை எப்படி இன்னும் வந்து பெட்டராக வந்து என்ன எடுத்துகிட்டு போக முடியும் கஸ்டமருக்கு இன்னும் ரீச் பண்ணுறதுக்காக ஒரு சிட்டிஸ்லையும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து நம்ம சென்னை சிட்டியில் பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாருக்கும் நன்றி. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு லான்ச் ப்ராடக்ட் எடுத்து போயிட்டோம். வெறும் லான்ச் ப்ராடக்ட் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ஈஸியம் ரிப்பேரிங் டூல்ஸும் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி அண்ட் பார்ட்டி எலக்ட்ரானிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈஸியம் சர்வீஸ் தமிழ்நாட்டில் வந்து அவங்க டீமும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஸ்கேனர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த டே பை டே டிஃபிகல்ட்டிஸில் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஈஸியம் ரிப்பேரிங் டூல்ஸில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸையும் உங்களுக்கு வந்து நாலேஜ் கொண்டு போட்டுருக்காங்க. ஸோ நம்ம லான்ச் ப்ராடக்ட்டோட சேர்ந்து நம்மளுடைய ஈஸியம் சர்வீஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஈஸியூ சர்வீசஸ் நம்ம டிகேன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக வந்து எக்ஸ்பர்ட் வந்து அவர் வந்து 25 years எக்ஸ்பர்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் அந்த மாதிரி கேட்கறதும் அவரே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒன் பை ஒன்னாக என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் ப்ராடக்ட் வந்து கவர் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபிகேஷன் எல்லாமே வந்து அது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈஸியம் ரிப்பேரிங் டூல்ஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியம் ரிப்பேரிங் டூல்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஸ்டர்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபைல்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நிறைய இருக்குது. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய பேக் டு பேக்காக போயிடுவோம். சரிங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லான்ச் வித் ப்ராடக்ட்டை பற்றி. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு லான்ச் மட்டும் லான்ச்சோட மேனுஃபேக்சரர் அண்ட் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் நான் மீட் பண்ணுறாரு. அதை பற்றி சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். மோகன் ப்ரோ இருக்கிற அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் எம்கேட் இந்தியாவோட மேனேஜர், தமிழ்நாடு ரீஜனுக்கு அவர் தான் மேனேஜர். வாங்க. எல்லாருக்கும் நான் லான்ச் இந்தியாவோட தமிழ்நாடு ரீஜன் ஃபுல்லுமே கரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே சென்னையில் டிஸ்ட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா பீமா கார்டு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் இந்தியாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது புரியுது லான்ச் ரிலேட்டடாக போட்டு வினோத் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்லேயே புதுசாக ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்கேட் சப்போர்ட் ஆப்னு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. மேபி உங்களுக்கு வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக டிடிசி கோடு என்னென்ன டிடிசி கோடு இருக்குது, அது கோடு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஆப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அப்டேட் பண்ணுவாங்க. லான்ச் டே நம்ம இந்தியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு 30 வருஷ கம்பெனி முதல் மல்டி பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் விசாக கொண்டு வந்ததே லான்ச் தான். இது ஒரு 30+ years 2022 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 30 years அந்த ஆனுவல் தான் பண்ணாங்க. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப 50% ஆஃபர் கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஒன்லி 400 யூனிட்ஸ் பைக் ஸ்கெட்யூலும் எல்லாமே சேர்த்துப்பாங்க. இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ லான்ச் வந்து இனிஷியேட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா சைனாவோட ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப இருந்தது. கோவிட் முன்னாடியிலேருந்தே வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப இருந்தது. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 yearsல லான்ச் பண்ண இல்லை எக்ஸ்ட்ரூடாக இருக்கட்டும் மற்ற காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது. என்னன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ 2014-15 ரெகுலராக லான்ச் வந்து 2013 அஃபிஷியலாக இந்தியாவில் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ துபாயிலையோ இல்லை மற்ற மார்க்கெட்லையோ வந்து இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் வந்து 2013. ஸோ 14 என்ன பண்ணுவோம்னா லான்ச்சோட ஆர்மி டீம் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு மகேந்திரா அவங்க காப்பா வைக்கிறீங்க நம்ம வந்து டேரெக்டாக போயிட்டு அங்கே வந்து மாஸ்டர் டேட்டாவோட காப்பியை எடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்டர் மார்க்கெட். இது வந்து ஓயில யூஸ் பண்ணுற டாட்டா மொபைல் ஸ்பெசிஃபிக் முடியாது. ஆஃப்டர் மார்க்கெட்டில் இவங்க ஓய். ஸோ அவங்ககிட்ட ஆத்தரைசேஷன் வாங்கி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும்போது மாஸ்டர் கால்குலேஷன் டேட்டா எடுத்து ஒரு டாட்டா அவுட் வாங்கி உள்ள போய் டேட்டா எடுத்து நம்ம பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 6 to 7 years வந்து இந்தியா சைனாவில் அந்த ஒரு காம்படிஷனால அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கிருந்து கொடுத்து அந்த சைனா டீம் டெவலப் பண்ணுவோம். திருப்பி அது ரெகுலராக அவங்க நடந்துகிட்டே இருக்கும். எங்களுடைய ஆர்மி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ் போயிட்டு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க 17, 18, 19 தான் நீங்கள் லான்ச் யூஸ் பண்ணிருக்கீங்க மார்க்கெட்டில் அப்டேட்டே இருக்காது.
மக்களுக்குள்ளேயும் ஒரு காம்பினேஷன் இருக்கு. மக்கள் இன்னி வரைக்கும் 2024 மக்களோட சில ஃப்ரீடம் ரைட் நம்மளால பண்ண முடியும், டயக்னோஸ்டிக் பண்ண முடியும். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெஷல் பர்சன் அந்த அளவுக்கு இது இருக்காது. இப்போ என்னன்னா சைனா வந்து நம்ம இந்தியா அஃபிஷியலாக அலோவ் பண்ணாங்க. சைனா இப்போ டேரக்டாக நம்ம ரிலீஸ் ஆகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்டேட்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா பேக் நம்ம ஃப்ரீ பண்ணிடுச்சு. ஒன்ஸ் வந்து ஐஸ் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து 1 இயர் வந்து செக்யூரிட்டி கேட் ஆக்சஸ் வந்து ஃப்ரீ பண்ணிடுவோம். இது மற்ற காம்படிட்டிவ்ஸ் யாருமே இன்னும் பண்ணல. ஸ்லோ லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு 1 கூட பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அஃபிஷியலாக இறங்கியிருக்காங்க. இன்னும் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாடல் எப்படி இந்தியாவில் இருக்காங்களோ அந்த மாதிரி குளோபல் லீடராக இருக்கிறது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. பெஷிஃப்ட், பலினோ, வேக்னா இந்த மாதிரி அதே ஒரே சீரீஸ்லேயே மல்டிபிள் இருக்கிற மாதிரி லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணம் மாடல்ஸ் இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக் என்டர்பிரைஸ்ல வந்து ஒரு டாப் அண்ட் பேக் லைன் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே அந்தந்த ஸ்டெப் கேட்கும். ஒரு ஈச் 10,000 இருந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வரைக்கும் லான்ச் இருக்கு. இதே மற்ற காம்படிட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 1 lakh அப்படி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ப்ரைஸ் தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் காம்படிட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் மேனேஜர் ஆகிருக்கேன். நானும் வந்து மேனேஜர் ஆகிருந்தேன். நான் எல்லா வருஷம் அப்படி இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கேரேஜில் இருந்து ஒரு பட்ஜெட் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்குது. அவங்களுக்கும் இந்தியாவுக்குள்ள லான்ச் ஸ்பெண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 பிரான்ச் பிரான்ச்சஸ் இப்போ தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா நீச்சல் கம்பெனிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நான் மேனேஜர் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுறேன். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸ் ஆகிட்டு ரீச் பண்ணிடலாம். ரீச் பண்ணணும் இல்லை லான்ச் பட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்க மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் எம்கேட் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடாக கஸ்டமர் கேர் வச்சுருப்பாங்க. 9:30 to 7 o'clock தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜையும் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஏன் மற்ற காம்படிட்டர்ல ஓன்லி சேல் அண்ட் ஃபர்கெட் அந்த மெத்தட் இருப்பாங்க. பட் எம்கேட் டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஒரு குயிக் சப்போர்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி 2019 வந்து டிடிசி அப்ளிகேஷன் ஒரு லான்ச் பண்ணாங்க. குயிக் சப்போர்ட் அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு லாஸ்ட் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு யூஸ் பண்ணலாம். எல்லாருமே வந்து அந்த ஒரு எரர் கோடு வருது. அந்த எரர் கோடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேரிங் கேலிப்ரேஷன், அந்த ஸ்டேரிங் கேலிப்ரேஷன் வந்து முதல்ல யூடியூப்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணது. இந்த மாதிரி யூடியூப்ல வந்து வீடியோஸாக ஸ்ப்ரெட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எம்கேட் என்னன்னா எல்லா கஸ்டமருக்கும் லான்ச் கஸ்டமர் எதுக்கு ஆனாலும் சரி எல்லாருக்கும் ரீச் ஆகணும். டெக்னிக்கல் மட்டும் அவ்வளோ யூஸ் பண்ணி இது 30 lakhs கொடுத்து இந்த பிக்சப் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எகர்போல் பண்ணி இல்லாமல் அது ட்ரபிள் ஷூட்டிங் அது பார்த்து வீடியோ. ஸோ இந்த மாதிரி டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ரீசன். ப்ளஸ் என்ன மாதிரி வந்து 33 இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்காங்க. எம்கேட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மோவில் இருக்காங்க, மதுரை சிவா வந்து இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க, கோயம்புத்தூர் இருக்காங்க. ஸோ நாங்கள் டீம் இருக்கோம். நீங்கள் இதே வந்து மற்ற காம்படிட்டரில் உதாரணத்துல எங்கள் மாதிரி இன்ஜினியர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள் பார்க்கவே முடியும். ஜஸ்ட் ஆன்லைனில் செல் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி சேலர்ஸ் வேறு யாரும் செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் வச்சிருக்காங்க எல்லா ஸ்டேட்லையும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 இருக்காங்க அக்ராஸ் இந்தியாவில். அதுக்கடுத்து ரீவர் வேலை வந்து ரீவர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நம்ம இன்ஜினியர் வந்து எல்லா புக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸுமே எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே போய் சேரும். ப்ளஸ் முடிஞ்சாலும் டெக்னிக்கல் சப்போர்ட் எனக்கு ஒரு இருக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கே தெரியும். டே பை டே டிஃபிகல்டிஸ் ஊழியர்ஸ் வந்துட்டே இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் அவங்க மட்டும் தான் பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் டே பை டே காம்ப்ளிகேஷன் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2023 அப்புறம் ஒரு வெஹிக்கிள் பேசிக் ஸ்பேஸ் முதல்ல இருந்து இவ்வளோ அக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய இலீகல் விஷயம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப்டர் மார்க்கெட்டில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த டெக்னிக்கல் இது வந்து ரீச் பண்ணுறதா எங்களுக்கு நோக்கமாக இருக்கும். இந்த நியூ ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கோட மோட்டிவ் பண்ணுறது. ஸோ ஓபிடி ஸ்கேனர் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். 1992 வந்து இருக்கிறவங்க தான் பேக் எல்லாம் அவங்க தான் வந்து முதல்ல வந்து சொன்னீங்கன்னா கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் 1996 எல்லா ஓஇஎம்
இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு ஒரு கேபிள் எடுத்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சருக்கு ஏற்ற மாதிரி 2 feet 3 feet 5 feet அப்படி போயிட்டே இருக்காங்க. அது மாதிரி தான் கார் இருக்கு. ஸோ அதோட மாதிரி டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது அவங்க பண்ணுறதுக்கு வந்ததில்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாய் ப்ரோக்ராம் DOI அதாவது பார்த்தீங்கன்னா டைனஸ்டிக் ஒரு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் என்னன்னு முதலிங்க. இப்போ இந்த பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை டேரக்டாக அந்த ப்ரோட்டோகால் அக்சஸ் ஆகிடும். ஸ்பெசிஃபிக்காக மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள், இது வந்து இந்தியன் வெஹிக்கிள் செக்மெண்ட்டே கிடையாது. ப்ரீமியம் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ரோட்டோகால் அப்டேட் பண்ணதுலேருந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு ஆயில் ரிசீவ் பண்ணாலும் சரி, ஒரு பிரேக் ரிசீவ் இன்ஜெக்டர் எதோ பண்ணினாலும் டேரெக்டாக சர்வரில் ஓட்டி இருக்குது ஓவர் தி ஏர். ஸோ அவங்களுக்கு அந்த இண்டிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ ஃபீல்டில் இருக்கிற ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா இந்த பேட் சீரிஸ் வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெருசாக தெரியாது. பட் ப்ரோ சீரியஸ் சிஆர்பி சீரிஸ் வாங்குறவங்களுக்கு இந்த ப்ரோட்டோகால் இருந்தால் அவங்களால டயக்னோஸ்டிக்கே பண்ண முடியும். இதனால என்ன எதை வரும்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்கேனுக்குள்ளேயே போக முடியும். அதுதான் ஒரு இந்த ப்ரோட்டோகாலோட முக்கியமாக. இந்த ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்மளுக்கு வந்து அப்புறம் பேட் ஃபைலையும் உங்களுக்கு காட்டிக்கலாம். அடுத்தது ஜீப் கேபிள். ஸோ ஜீப் கேபிள் பொறுத்தவரைக்கும் இது ஜீப் 2019 ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராடக்ட். இது ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். ஜீப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா SGW மாடலை வந்து பைபாஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இது வந்து எந்த குரூப் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் குரூப் இருக்காங்க. நான் ஸ்டெலாரிஸோட மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையுமே அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா FC வெஹிக்கிள்ஸோட பே பண்ணி அவங்ககிட்ட அக்சஸ் எடுக்கணும், 1 இயர்க்கான அக்சஸ். ஸோ அப்போ தான் அவங்களால சீக்கிரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் கிடையாது ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜீப் இருந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனே பண்ண முடியும். ஸ்கேன் பண்ணிட்டு எனக்கு கிளியர் பண்ணுறது ஆயில் எக்ஸிட் தான் போக முடியும். ரொம்ப ஸ்பெஷல் ஃபங்க்ஷனும் போக முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ வச்சுருக்கோம். இது வந்து பைக் ஸ்கேனர். பைக் ஸ்கேனரில் இன்னமும் அட்வான்ஸ் கேரக்டர் பைக் மெக்கானிக்ஸ் யாராவது வந்துருந்தீங்கன்னா பைக்கோட ஷாப் வச்சுருந்தீங்கன்னா பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜான்வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேபிள்ஸ் இதை வந்து எப்போ யூனிட்ஸ் எல்லாம் ஆக்குறாங்களோ ஒரே கேபிளாக ஆக்குறாங்களோ இப்போ கார் மாதிரி ஆக்குறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ABS ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் EC ஃப்ளாஷ் ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு என்னன்னா இது லைஃப் டைம் அப்டேட்டும் OBD ஸ்கேனர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தீங்களே பைக் கேபிளில் யூஸ் பண்ணி OBD ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம். OBDன்றது ஆன்ரோட் டைனஸ்டிக்கில் செக் இன்ஜினில் வர எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பார்க்கலாம். அதாவது தான் இப்போ ஒரு டாட்டாவோட OBD மற்ற ப்ரோட்டோகால்ஸ் இருக்குன்னா அது காட்டாது. OBD செக் இன்ஜினுக்கு மட்டும் ரிலேட்டடாக இவ்வளோ ப்ரைஸ் அப்போ வரும். நம்ம 4 மாடல் மட்டும் தான் கனெக்ட் ஆகும். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா டாட்டா யூஸ் பார்க்குறாங்க, ரொம்ப ஒவ்வொரு வெஹிக்கிள் பார்க்குறாங்க. 2012 இருக்கிற வெஹிக்கிள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ABS டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து அந்த மாதிரி பர்டிகுலர் ஒர்க்ஷாப் பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 தான் உங்களுக்கு கேபிள்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ரியல் சென்டர் அதுக்கப்புறம் TPMS அக்சசரி ஷாப் வந்து நம்ம இது கொடுத்துட்டு வந்து இதான் யூனிவர்சல் TPMS. Pro AC X131 Pro AC லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ இயர்ஸாக இந்த X131 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய CRP 91 Max வந்துச்சு, Pro AC அது மாதிரி எல்லாம் வந்துருக்கு. பட் இந்த யூனிக்கான மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோடிங் வரைக்கும் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் கேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது என்ன ஒரு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நான் உங்களுக்கு பாயிண்ட் வந்துடுறேன் டேரக்டாக சொல்லுவேன். கிராக் வெர்ஷனுக்கும் ஒரிஜினல் வெர்ஷனுக்கு என்னென்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதான் ஆன்லைன் ஃபங்க்ஷன் பண்ண முடியுங்களோ அப்போல்லாம் வந்து கிராக் வெர்ஷன் அதுக்கு ஒரு சர்வர் இல்லை, உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும். பட் நிறைய பேர் என்னன்னா கிராக் வெர்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட் ஈஸியாக ஆன்லைனுக்கு போயிடலாம். இது வந்து ஒரு 90,000 கொடுத்து வாங்கினீங்கன்னா அதை வந்து ஒரு 25,000 வாங்கினீங்கன்னா பட் ஒரு ஃபஸ்ட்டு என்டர்பிரைஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இதை அவங்கள்ட்ட ஸ்கிப் பண்ண தூக்கி போட்டோம்னா நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க போட்டோம்னா அடுத்த இதுக்கு போகலாம் பார்க்குறீங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் சாஃப்ட்வேர் 3 இயர்ஸ் ஃப்ரீ ஆகுது. லைஃப் டைம் சாஃப்ட்வேர் இருக்கிற எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி எனக்கு வந்து 2012-13 வாங்கினா இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னி வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட். போகவே போவாங்க நீங்கள் டாக் ப்ரோட்டோகால் உங்களுக்கு உள்ளே ஃபாலோ பண்ணாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி அதே மாதிரி கிராஃபிக்ஸும் செக்யூரிட்டி அதை தாண்டி கூட போகலாம்.
ஒரு ஆன்லைன் போட்டி முன்னாடி தான் வந்துருக்குது கிராஃபிக்ஸ் தெரியும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 10 நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சீரியஸ் ஆண்ட்ராய்ட் 10 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பாருங்க நீங்கள் போகும்போது ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இந்த ஆண்ட்ராய்ட் 10 இப்போ நீங்கள் ஒரு விண்டோஸ் 13 ஆண்ட்ராய்ட் 15 யூஸ் பண்ணும்போது இந்த புக் பேக்கேஜ் இன்ஸ்டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டே ஆகாது. பாதி வீட்டில் அதனால கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வருது. ஸோ அதனால நம்ம செக்மெண்ட் பண்ணுறது போனீங்கன்னா ஒரிஜினல் போனீங்கன்னா ஒரு சில வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போட வந்து பார்த்தீங்கன்னா காட்டவே காட்டாங்க. ஆனால் இதே ஒரிஜினல் உங்களுக்கு அட்லீஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் ரீசெண்ட் கேலிபிரேஷன் இதெல்லாமே பண்ண முடியும். சரி கேலிபிரேஷன் நிறைய பேர் உண்டாக்கி வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் மாறுற மாதிரி ஆயிருக்கு. அதனால தான் நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நிறைய லைட் சாஃப்ட்வேரும் வந்துருச்சு, அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த Pro AC சீரிஸ் தான் மெயினாக ஆன்லைன் போட்டி வரைக்கும் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி ஒரிஜினலில் இருக்கிற இந்த 6 டிபிஆர் சவுண்டில் ஈஸியாக ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சிக்ஸ்டி கேபிள் கொடுத்துருவாங்க. இப்போ ஈஸியாக ரீஃப்ரெஷ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுவோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் 911 மேக்ஸ் இருக்கும். 911 மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிங்கிள் ப்ரோ சொல்லலாம். பட் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்கேனர் சொல்லலாம். ஸோ இதில் வந்து 12 லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்க்ளூட் அஷோர் லைனர் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ நிறைய நம்ம ரீசெண்ட் இயர்ஸில் லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணுவோம். ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் கொடுத்துருக்கோம் சேம் அதே தான். இந்த ப்ரோ ஏசிக்கும் 911 என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று டேப் ஏசி 7 இன்ச்சு அது 8 இன்ச்சு. அது மட்டும் இல்லாமல் அடாப்டேஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் பேசிக் செட்டிங்ஸ் இது ரெண்டோட ஃபங்க்ஷன் 30,000 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரீஸில் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதுக்கிட்ட 40 அதாவது எக்ஸ்ட்ரா 40,000 எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 40,000 40+ ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டெக்கோட ப்ராடக்ட் இருக்கிறதால அதாவது எம்டெக்கோட சப்ளை பண்ணுறதால எல்லாருமே நமக்கு எம்டெக்கோட அப்ளிகேஷன் வரும். நம்ம லேப்டாப் போயிட்டு நீங்கள் வந்து வீடியோவே ப்ளே பண்ணி அப்படியே டேரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படியே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோட் இருக்கிற வீடியோ எல்லாருக்குமே டெமோ இருக்குது இங்கே பார்க்கலாம். அது ஸ்கேன் என்னன்னா ஆன்லைன் கோடிங் வரைக்கும் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே ஸ்கேன் வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து 2-in-1 சொல்லுவாங்க. இதை வந்து பேரா 3-ஆவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பேரா 3-ஆவும் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் வந்து உங்களுக்கு எப்பயுமே குறைஞ்சு வரும். பட் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வெஹிக்கிள் தான். நான் அதே மாதிரி ஒரு சின்ன வெஹிக்கிள் தான். இந்தியன் வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்கள் எந்த டூல் எடுத்தாலும் சரி எல்லா ஃபங்க்ஷனும் சேம். நீங்கள் இந்தியன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் பேரா 9 வாங்கினாலும் சரி 911 மேக்ஸ் வாங்கினாலும் சரி எல்லாமே டிட்டோ சேம். இது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் ஆனால் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் தான் டிஃபரன்சஸ். ஸோ அதுக்கு தான் பேரண்ட் 7 பேரண்ட் மாதிரி அதெல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன் இதில் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாய்க்கு வந்து ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் ஆகிட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாய்க்கு இன்க்ளூடாக வரும். ஸோ ஆல்ரெடி டேட்டா இது ரொம்ப இது பண்ணோம்னா டிஃபரன்சஸ் ரொம்ப டேட்டாக போயிடலாம். இது முன்னாடி பார்த்து இருக்கும் பேரண்ட் பைக்கும் இந்த ப்ரோ சீரிஸ்க்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா என் பார்க்கும்போது எடுத்துகிட்டு இந்த ஹார்ட்வேர் எதுக்காக பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்காங்களா எல்லா ப்ரோட்டோக்காலும் நான் சொன்ன டைம் ப்ரோட்டோக்காலோ இனிமேல் எந்த ப்ரோட்டோக்கால் வந்தாலும் இது அப்படியே டேரக்டாக அனுப்புவாங்க. பட் இந்த ப்ரோ சீரிஸ் தான் இன்னும் வர அடிஷ்னலாக அக்சசரிஸ் ஆட் பண்ண வர இருப்பாங்க. பட் இதை யாரெல்லாம் போராடுறது மெயினாக இது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் டயக்னோஸ்டிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வோட சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மெர்சிடிஸோட சாஃப்ட்வேர் ஒரு பிஎம்டபிள்யூட சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து ஓய் ஹார்ட்வேராக யூஸ் பண்ணுவோம். J254 பாஸ்ட் டெக்னாலஜியோட. இப்போ நம்ம இந்த ECM எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நம்ம எலக்ட்ரானிக் டெக்னாலஜி இருக்காங்க, அவங்க இங்கே இருந்துட்டு இப்போ கன்னியாகுமரியில் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு வெஹிக்கிள் ப்ரோக்ராம் பண்ணுவோம். பட் ஆனால் உங்களுக்கு அந்த டூல் இல்லைன்னா வெறும் இந்த ஹார்ட்வேர் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அவங்க இங்கேருந்தே உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற டிவியூலே பண்ணலாம். டிவியூவில் என்ன பண்ண முடியும்னா இந்த டூலை தான் அக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து இந்த டூலுக்கான சாஃப்ட்வேர் வருது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் 5 to பேரஸ் சீரிஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லக்ஸரி அண்ட் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளாஷிங் ஃபங்க்ஷன், கோடிங் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட் ஒரு சின்னதாக ஒரு மாடியூல் ஒரு டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு காம்பனன்ட் ப்ரொடக்ஷன் மோடு ஈவன் அதை வந்து எடுக்கவே முடியாது. ஈவன் ஆப்ஷன் கூட எடுக்கவே முடியாது.
ஓய்வு ஒடிசில் தான் எடுக்க முடியும். பேங்க்னா ஒடிசில் தான் எடுக்க முடியும். அந்த ஒடிசா கனெக்ட் பண்ணி இதில் எடுக்கலாம். ஒடிசோட ஆர்டரே நம்ம வாங்கிக்கிறோம். இன்னும் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் மட்டும் அது கிராக் வெர்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரிஜினல் வெர்ஷனாக இருந்தாலும் சரி. ஈவன் பேக் சீரிஸில் நம்மளால எடுக்க முடியும். அந்த காமன் பிரச்சனை இந்த ஆர்டர் இருந்ததுன்னா டேரெக்டாக ஓய்வோட கிராக் வெர்ஷனோ ஒரிஜினல் வெர்ஷனோ சாஃப்ட்வேர் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்துக்கலாம். சரி, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கார்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் டயக்னோஸ்டிக்ஸ் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷனும் இருக்கு. நம்ம ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ்க்கு ஸ்பேர் எங்களுக்கு வாங்குறோம். ஒய்யோட கவுண்டர்ஸே கிடையாது. கவுண்டர்ஸே கிடையாது. நீங்கள் போய் வாட்ஸ் போயிட்டு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வருது துபாய், மலேசியா, சிங்கப்பூர் அங்கே இருந்தால் இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வருஷனோட இந்த வர்ஜன் பண்ணணும். கூட வர்ஜன் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரியோட சப்போஸ் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அதெல்லாம் இருக்குது. அதில் எப்படி அதெல்லாம் மாற்றணும். ஸோ அதை மாற்றும் போது இந்த மாதிரி டூல்ஸ் தான் உங்களுக்கு பேரசைஸ் தான் ஹெல்ப் பண்ணும். டேரெக்டாக நீங்கள் போயிட்டு உங்க கோடிங் அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் அடாப்டேஷன் இந்த மாதிரி பண்ணணும்னா பேரசைஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரசைஸ் வேணும். இதுக்கு வித்தியாசமே ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்காது. அது நீங்கள் பார்க்கும்போது இப்போ லாகின் அக்சஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட் மாதிரி அங்கேயும் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே லாகின் சர்வீஸ் வாங்கிப்பாங்க. 1 இயர் இப்போ நான் வந்து ஃப்ரீலான்ஸாக இருக்கேன். நான் லாகின் சர்வீஸ் ரூல்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், அங்கே உட்காந்துட்டு குளோபல் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணி ஒரு 1 லட்சம் 2000 ரூபா அது 3 பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேரசைஸ் ஏசி ரெக்கவரி மிஷின் சர்வீஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வருது. ராபினா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏசி மிஷின் எல்லாம் ஊழியருக்கு ஆஃபர் பண்ணிட்டு. பட் அவங்க அன்பார்ச்சுனேட்டாக 2020 அவங்க கோவிடுக்கு அப்புறம் வெளியே போயிட்டாங்க. ராபினா ஏசி வாஷ் தான் வச்சுருந்தாங்க, அவங்க வெளியே வச்சுருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மிஷின் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் மிஷின் நீங்கள் வந்து சொல்லிச்சுருங்க. அது 2D சேஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஒரு 27 யூனிட் கொடுத்துருவோம். ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 34 ப்ளஸ் 154 வயர். இந்த வயர் தான் ஃபியூச்சர் வந்து இப்போ ஆஸ் பர் கவர்மெண்ட் படி ஃபியூச்சரில் இதுதான் வந்து குயின் ஒரு கேஸ். இதில் நீங்கள் கேஸ் ரெக்கவரி பண்ணணும், பேக்கிங் பண்ணிட்டு ஈஸியாக செக் பண்ணிட்டு ஆயில் ஏறிட்டு கேஸ் ஏறிட்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்டும் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஏசியில் சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் சிங்கர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் ரொம்ப நாலு டெஸ்ட் பண்ண முடியும். யூனிஃபார்ம் டெஸ்ட்டு, ஸ்ப்ரே டெஸ்ட்டு, டீப் டெஸ்ட்டு இதை பண்ணிட்டு இந்த அல்ட்ராசோனிக் ஆயில் பண்ணிட்டு இதை கிளீனும் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து டீசல் பம்ப் சர்வீஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை அக்சஸ் பண்ணலாம். நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய காலேஜுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரோல் இன் ஃபியூச்சர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ இருக்குது. ஸோ நம்மளுடைய கேஸோட அதுவும் இருக்குது. ஸோ இது அடுத்த மாடல். ஸோ கேஸோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஜிடிஐ மாடல். அதுக்கு மெயின் ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்குறீங்களா லான்ச் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கீ ப்ரோக்ராம் வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் மற்ற காம்படிட்டர்ஸ்க்கான நாமினேஷன் என்ன இருக்குது. ஸோ 2 days பிஃபோர் கூட ஒரு பெஸ்ட்டு ப்ரோக்ராமோட ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து இந்தியன் வெஹிக்கிள்ஸ் தான் கொண்டு வர மாட்டாங்க. பண்ண முடியும், எல்லா டூர்லேயுமே தான் பண்ண முடியும். பட் செக்யூரிட்டி டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் கைட். ஸோ அவங்க என்னோட கவர்மெண்ட் சொல்ல கொண்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம லான்ச்சை பொறுத்த வரைக்கும் டயக்னோஸ்டிக்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒர்க் ஷாப் இருக்காங்க. அந்த டீ ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீ ஷாப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறதே கிடையாது. எதுக்காக பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டீ ப்ரோக்ராம் இருக்கிறாங்க. பட் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% கவர்மெண்ட் உள்ளே பண்ண முடியும். ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் வால்சோன், ஆயிஸ், மோடா அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம், டிசிஎம் ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். அதுக்கு ஆன்டி சிஸ்டம் பண்ணலாம். இதுதான் இது வந்து மெயின் ப்ராடக்டாக இருக்குது. கூட ஒன்லி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இந்தியன் வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒன்லி ப்ரீமியம் யூனிட்ஸ் மட்டும் இது யூஸ் பண்ணலாம். என்ன டிசிஎம் என்ன பண்ணோம்னா பழைய டிசிஎம்ல இருக்கிற டேட்டாவை காமிக்கணும். அதை ப்ரோக்ராம் போகணும் 4000 வந்து 8000 வரைக்கும் ஆகும். ஸோ டேரெக்டாக நீங்கள் கவர் பண்ணி இது ரெடி பண்ணி அதுதான் இந்த எக்ஸ்ப்ளோ. அடுத்தது கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமடஸ் டீல் பண்ணோம். ஸோ 12 volt 124 volt கமர்ஷியல் 9 வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டோட கொலாபரேஷன் தான் சொல்லலாம். இவங்க ஸ்பெயின், பாஸ் வந்து ஜெர்மன், ரெண்டு பேருக்கு பொஜாரின்ற நியூஸ் சீரிஸில் தான் ஆர்டிஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காருக்கும் இதுக்கும் வைரல் ஆகிடும். ஈவன் எந்த ஒரு மொபைல் தொழில் ஆஃப்டர் மார்க்கெட் தொழில் காம்படேட்டிவ் தொழில் பார்க்க முடியாது, லான்ச் தொழில் பார்க்க முடியாது. பட் போட்டோவேட் அண்ட் 20 ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் வைரல் டயக்ராம், ட்ரபுள் ஷூட்டிங், கைடட் A to Z வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஜாப்ஸ் பிக் எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா ப்ராக்சைட் இருக்கு. அதே மாதிரி பேலன்ஸ் டயட் செஞ்சு நம்ம ஒன்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. காலேஜஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். கேரளா ஐடிஎஸ் இந்த மாதிரி இருக்காங்க. யூனிவர்சிட்டி நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி போட்டுருக்கோம், பாரத யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் வெளியே பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2B டேரக்டாக யூஎஸ்பி போட்டுருக்கோம். ஸோ இதுக்கான இடங்கள்லாம் பார்க்கறதுக்காக இந்த எண்டோஸ்கோபின்னு சொல்லுவாங்க, டேரக்டாக செக் பண்ணி பார்க்குறது இது ஒரு ப்ராடக்ட் வீடியோஸ்க்கும். அடுத்து ஜம்ப் ஸ்டார்டர். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஜம்ப் ஸ்டார்டர். பட் ஜம்ப் ஸ்டார்டரில் சக்ஸஸ் ஆன எந்த கம்பெனியுமே கிடையாது. இந்தியாவில் குளோபல் வைஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டு அனலைஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஜம்ப் ஸ்டார்டர் நான் வாங்குறேன், நான் என்ன பண்ணுறேன்னா டெக்னீஷியன் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஜம்ப் ஸ்டார்ட் மட்டும் பண்ண போகிறோம். ஜம்ப் ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு ட்ராக் மட்டும் தான் பண்ணுறோம். ஒன் டைம் தான் ட்ராக் பண்ணுறோம். அதே வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒன் டைம் ட்ராக் பண்ணணும் லைட்டு மாறிடும். ஆனால் என்னன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு ஆக்செப்ட் பண்ணி ப்ளஸ் பண்ண போது டேரெக்டாக ஜம்ப் ஸ்டார்ட்ல இருந்து தான் ஃபுல் இது இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகும். ஸோ ரிவர்ஸ் குவாலிட்டி எல்லாமே டேமேஜ் ஆகும். ஸோ டைமிங்ஸ்க்கு மட்டும் தான் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கான ப்ராடக்ட் தான். ஈவன் நான் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் கூட டாப் டான் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது கூட இருக்குது. இந்த 3 ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டில் இப்போ நல்லா இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் ஈவன் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் மானிட்டரே பண்ண முடியாது. இப்போ எடுத்து வரைய ப்ராப்ளம் எங்கிட்ட சொல்லிடுங்க சார், இது நல்லா சார் இந்த பேட்டரி போயிடுச்சு சார். பட் எங்களால் அது மானிட்டரே பண்ண முடியாது. ஈவன் ஒரு அதுக்கான இன்னொரு அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. அதாவது இதுக்கான கரெக்டான டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 3 to 4 years தான் இதோட லைஃப் ஸ்பேன். பேட்டரி ப்ராடக்ட் 3 to 4 years தான் இதோட லைஃப் ஸ்பேன். பட் அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நிறைய கேட்டகரி இருக்குது நம்மகிட்ட. பேசஞ்சர் செக்மெண்ட், டோனல் செக்மெண்ட், அப்புறம் பெட்ரோல் செக்மெண்ட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். அது பேட்டரி டெஸ்டர். ஸோ நீங்கள் டேரக்டாக ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணி பேட்டரியோட L3 போர்ட் பாடி செக் பண்ணலாம், L3 போர்ட் செக் பண்ணலாம், பேட்டரி நல்லா இருக்கா இல்லையா ஆவரேஜாக இருக்கா சொல்லிடும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சார்ஜிங் டெஸ்ட் டேரக்டாக ரெக்ரூட்டோ டேரக்டாக ப்ரீட் எடுத்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். நிறைய பேட்டரி ஷாப்பில் வந்து இது யூஸ் ஆகும். ப்ளஸ் ஈவன் நம்மளுடைய ஒர்க் ஷாப்புக்கும் வந்து பேட்டரியோட L3 டேரக்டாக எடுத்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சோட நம்மளுடைய டேப்லெட்டில் டேரக்டாக ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் ஆகும். இது ஒரு ப்ளூடூத் டிவைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர்டர்லாம் கையில் வரல, டேரக்டாக ஒரு ஃபோன்லேயே ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம டேப்லெட் டேரக்டாக கனெக்ட் ஆகும். அடுத்தது சர்க்யூட் டெஸ்டர். சர்க்யூட் டெஸ்டர் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான உங்களுக்கு கிரெடிபிலிட்டியில் பிரேக் டவுனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஒரு சென்சார் அவுட்புட் போதா இல்லையா, இன்புட் என்ன ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கிறது டேரக்டாக இந்த ப்ராடக்ட் செக் பண்ண வந்து அதுக்கு கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லைவ் இதெல்லாமே கூட கண்டிப்பாக இல்லை நீங்கள் ஃபியூஸ் செக் பண்ணிங்கன்னா டேரக்டாக செக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டேரக்டாக பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிற ப்ராடக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே ப்ராடக்ட் தான். ஒரு பிரேக் டவுன் சர்வீஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மோட்டர் சைக்கிளில் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கொடுக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இது பேட்டரி டெஸ்டராக யூஸ் ஆகும். ப்ளஸ் இது வந்து மல்டிபிள் கொடுக்குறாங்க. டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லேப்பில் ஜாக் கொடுத்துருக்கீங்களா, இந்த ஜாக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 6 பின் அந்த ஜாக் பண்ணுவாங்க. டேரக்டாக வந்து போயிட்டு சூப்பர் பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்விங்கே கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸுக்கு டேரக்டாக மல்டிபிள் கொடுப்பாங்க. ஸோ மல்டிபிள் ஜாக் கொடுக்கும்போது இது இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 6 பின் போட வேண்டியதான். எந்த ரூட் காரணம் சரி, ஈவன் கேன் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதுக்கப்புறம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மீனை வந்து நம்ம போயிட்டு பைக்லையோ ஆனால் ஈவன் ஓபிடியும் டெஸ்ட் பண்ணலாம். டேரெக்டாக வைக்கிற அதை அதில் மல்டிபிள் கொடுப்பாங்க. ஸோ ஈவன் சூப்பர் பைக்ஸ், இண்டியன் பைக்ஸ் லைஃப் டைமாக நீங்கள் அதை கேபிள் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் அந்த ப்ராடக்ட்.
ஸோ நம்ம டிபிஎம்எஸ்க்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎம்எஸ் கன்னை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். லைவாக காரணம் போட்டு காரணம் இந்த கன் இருக்கிற மட்டும்தான். ஏன்னா ஆர்எஃப் ஐடி தான். இந்த ஐடிஸ் வந்து இது பண்ண கேப்சர் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் ஸ்கேனரில் கனெக்ட் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணுது இந்த டிபிஎம்எஸ். அடுத்தது ஈஸியும் டிசியும் ப்ரோக்ராம். நிறைய ஈஸியம் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் இது வாங்குவாங்க. அவங்க பக்கத்தில் யாரும் வந்து போக மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா அதுவும் சிமிலர் தான். பட் இது என்ன பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஈஸியும் டிசியும் ரீட் அண்ட் ரைட் ஃபாஸ்ட் ஃபைல் டேட்டா எடுக்கிறது பேக்கப் ஃபைல் டேட்டா எடுக்கிறது டேரெக்டாகவே ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக பண்ணுறது இந்த டூல். எக்ஸ்ப்ளோரும் இது சிமிலர் தான். எக்ஸ்ப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா டேப்போட கனெக்ட் பண்ணுறது. இது வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி சின்ன நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இண்டிவிஜுவல் கால் ஓனர்ஸ்க்கோ யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம போர்ட்டபிள் ஏர் இன்ஸ்பெக்டர் ஒரு 3 to 4 டைம்ஸ் போட்டிருக்கோம். நம்ம லைவாக ப்ராக்டிக்கலாக நம்ம அடிச்சுக்கலாம் பார்க்குறேன் இருக்கவங்க டேரெக்டாகவே இது போர்ட்டபிள் இன்ஸ்பெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் பீப்புளுக்கு டேரெக்டாகவே நம்ம ஒரு டீலர் பிளேஸில் போட்டுருக்கோம். அவங்க ஒவ்வொரு கால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட சேர்த்தோம். ஸோ இது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு ஆல்ரெடி இருக்குது அவேஸ்லாம் நல்லா இல்லை. பட் இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி ஒரு வாரண்டி சப்போர்ட் சேம் அதுதான் அந்த 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதில் வந்து ஈவி. ஸோ நிறைய பேர் இருக்கிற கொஸ்டின் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் ஈவி பண்ண முடியுமானா ஈவி தாராளமாக பண்ணுவாங்க. டாடா மகிழ்ச்சி அஃபிஷியலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஒயில வர எல்லா ஈவி ஸ்கேனர்ஸ் ஈவி பண்ண முடியும். நீங்களே ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. பட் பிஎம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஈவன் இங்கே துளைக்கா இருக்காங்க மகேந்திராவோட வெயிட்டில். ஈவன் அவங்களோட டெக்னீஷியன்ஸே வந்து ஈவி வெஹிக்கிள்ஸை இந்த பிஎம்எஸ் சிஸ்டத்துக்கு கை யூஸ் பண்ணுறாங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி விட டேஞ்சர் தான் வந்து டிசி. ஸோ அதில் ஏதோ மிஸ் ஆச்சுன்னா லாஸ்ட் டைம். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஆர்என்டிலேருந்து ஒரு ஏஜென்சி மூலமாக தான் இப்போ வரைக்கும் எல்லா ஒய்யும் நான் ஈவன் டாடா சொல்கிறேன் பிஎம்டபிள்யூ இருக்கட்டும் எல்லாமே அந்த ஏஜென்சி வந்து தான் அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வச்சு பார்த்துருக்காங்க. ஒய்யிலையும் அவங்க சர்வீஸ் பண்ணுறது. அவங்க சர்வீஸ் பண்ணுறதுன்னா நார்மலாக நம்ம என்ன சர்வீஸ் என்னெல்லாம் பண்ணுறோம் டயர்ஸ் மெக்கானிக்கல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. பிஎம்எஸ்லாம் அவங்க கைவிட்டு பண்ணாங்க. பிஎம்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது லான்ச்சில். இன்னும் இந்தியாவில் அஃபிஷியலாக இன்னும் இது வந்து ஏன்னா நம்மளுடைய ட்ரெயின் அதுதான் ட்ரெயின் சென்டரில் இருக்குது. பட் இதில் ரொம்ப கொஞ்சம் போல ஏறும் ஈவி 5 to 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுத்தாங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம கிட்ட வரதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் ஆகும்னு வந்து நம்மளுடைய ஃபோர்காஸ்ட்டை சொல்கிறாங்க. என்னன்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கிட்டே வருவோம். அதை நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்து அவங்க வாரண்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம கிட்ட வருவாங்க. அப்போ தான் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ட்ரெயின் சென்டரை நம்ம போடுவோம். ஜஸ்ட்டு ப்ராடக்ட் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம். லான்ச்சுக்கு லான்ச்சில் ப்ராடக்டில் வேறு ஏதாவது போலீஸ் உங்களுக்கு ஃபீட்பேக் இன்னும் இந்த இதெல்லாம் வந்து சஜஷன் பண்ண நல்லா இருக்கும். லான்ச் ஸ்பெஷலாக அதாவது இருந்தால் நீங்கள் டவுட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இது என்ன ப்ராடக்ட் அந்த மாதிரி இருந்தால் கேட்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஈஸியாக ப்ராடக்ட் போயிடலாம். ஈஸியாக அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒன் பை ஒன்று நம்ம சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இருக்கீங்களா இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் எது யூஸ் ஆகுது இல்லை இது நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் இல்லை ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஏன்னா நம்ம எப்போ ரீமேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை கொடுக்கும் போதே ட்ரெயினிங் கொடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். யூஸ் பண்ணணும் டெக்னிக்கல் டவுட்னா வீடியோ கிளாஸ் வராங்க நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதர் தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கணும் படிக்கிற ப்ராடக்ட் கேட்டாலும் சரி ஓகே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்க எல்லாமே ஆக்டிவிட்டி யூஸ் தான் இருக்குது பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பட் போயிட்டு அவங்க பர்டிகுலர் ஒரு மார்க்கெட் அவங்களே முடியலாம் யார்கிட்ட போவாங்க. அப்போ அவங்க என்ன வச்சுருப்பாங்க பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. ஒரு புக் பேக்கேஜ் வச்சு அவங்க ரீப்ளேஸ் டேட்டாவாக காப்பி பண்ணுறது ப்ளேஸ் பண்ண அது போட்டாங்கன்னா நார்மலாக நம்ம ஈஸியோட டேட்டா இப்போ 5000 வேல்யூ அதெல்லாம் ரீசெட் ஆகுது 0 அதுதான் ரீப்ளேஸ். நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லா ஃபைலும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாள் க்ளோஸ் பண்ணிட்டு நார்மல் ஸ்க்ரீன் ஓகே இல்லை அந்த மாதிரி தான் என்ன கடை வேல்யூஸ் வந்து ரீசெட் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த வெட்டு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக எந்த தூரம் ரீட் பண்ண முடியும் எந்த தூரம் ரைட் பண்ணுறது அதுதான் ஒரு விஷயமே. நிறைய பேருக்கு நம்ம வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு ரூபாய் நம்ம அப்படியே பார்ப்போம் அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி எதனா டவுட் கேட்குற மாதிரி இருக்குன்னா
நம்ம கேட்குறேன் வந்துட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக போயிடும் ஏன்னா ப்ராக்டிக்கல் வச்சுருக்கோம் ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக பண்ணிடுவோம் சரிங்களா. கெட்டாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நெட்ஒர்க் தான். ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம ட்ராக் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணலாம். ஒரிஜினல் வெர்ஷன் கேஸ்கே தான் இருக்குது, லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துச்சு. இந்த கெட்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப் வெஹிக்கிள்ஸ் PS4 இருக்கிறது தான் A6 1 or 2 வரும். PS4 வெஹிக்கிள்ஸ்லாம் ஈஸியாக ரீடர் ரைட் பண்ணணும். கேட்டால் ஈஸி ஃபாஸ்ட்னா என்ன அப்படின்னு அதாவது என்னன்னா ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு புது ஃபைல் மாடிஃபைட் ஃபைலை எடுத்து அந்த ஃபைலுக்கு அந்த ஈஸியாக நம்ம போடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பேரிங் டூல்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் கேட்டால் சரிங்களா. அடுத்தது கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மோட் தான் பண்ண முடியும். கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஈஸியாக பண்ணலாண்டி அந்த பின்னோட்டு வச்சு பின்னோட்டு எடுத்து தான் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஒர்க்கிங் டயக்ராம்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ கேட்டாலே வந்துடும். அதில் பெஞ்ச் தான் பண்ண முடியும். ரெண்டும் ஒண்ணுதான். பட் இது மொபைல் போட்டா பட் லிமிட்டட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம காரில் டேரெக்டாக வந்து காரில் சொல்லி ஒரு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஈஸியாக கிளாஸ் டேட்டா மட்டும் அப்ளை பண்ணால் நமக்கு ஒன் டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கூட நம்ம கேட்டாக் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி ஃபுல் டேட்டா வச்சுக்கணும். இப்போ கேட்டாக் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எழுதி பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக போயிடுச்சு. கப்பல் ஈஸி வாங்கினா இந்த ஈஸி வாங்கிக்கலாம். நான் வாங்கி டேரக்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சென்சார் அதிகமாக பர்சன்டேஜ் எல்லாமே இருக்கும். அதனால நம்ம டேரக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஒன் வீக்ஸ்க்கு நம்ம டேட்டா ரெக்கவர் பண்ண முடியும்னா அந்த வீக்ஸுக்கும் டேட்டா ரெக்கவர் பண்ணிட்டு இப்போ நம்ம வாங்கக்கூடிய வீக்ஸ்க்கு டேட்டாவை கேட்டால் ரெக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ரஸ் வந்து இப்போ பிடிக்காம ரீட் பண்ணுறதுக்காக ரொம்ப அட்ரஸ் இது வந்து ஒரு டேட் பண்ணிட்டு இது இது மாதிரி தான் டேட்டா Tekrar இந்த பீஸ் ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க. ஒரே புது கேட்டகரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. டெக்னிக்கல் சொல்ல போறீங்க. ஒரே புது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே புது எல்லாமே எல்லா ப்ரோசஸும் கம்ப்ளீட் இப்போ என்டர்பிரனரா வரீங்கன்னா மெயினாக ஃபர்ஸ்ட் பேசிக்காக வாங்க வேண்டிய இருக்கும் செஸ் கேட்டாங்க. இதுல இருந்து தான் நீங்கள் கற்றுக்க கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டு அடுத்த கற்றுக்கிட்டு எப்படி வேலை செய்ய சுத்தமாக கேட்க டிசிஎம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ லைசன்ஸோட கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னா PS6ல இப்போ MD1 லைசன்ஸ் அதாவது என்ன MD1 சீரிஸ் லைசன்ஸ் இப்போ வந்து நீங்கள் முன்னாடி தான் பேக்கை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஈஸியாக சீரியஸ் பற்றி தான் பேசுகிறேன். இப்போ டெல்லி 2.1 2.13 அந்த மாதிரி இருக்குன்னா அந்த சீரீஸ்க்கு தான் 300 தான் எல்லாமே நம்ம லைசன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பொருள் வச்சு அந்த ஈஸியாக இருக்கிற டேட்டாவை ரைட் பண்ண முடியுமா ரைட் பண்ண முடியுமா அதுதான் கொஸ்டின். இப்போ நிறைய நம்ம எல்லாமே பேசுறது ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது வேற, நார்மல் விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது வேற. நார்மல் விஷயம் எதுனா பழைய வண்டியிலேருந்து டேட்டா எடுத்து போட்டால் இந்த கீ ப்ரோக்ராமே பணம் தேவை ப்ரோக்ராம் மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு ரீடர் லைன் தான். அதுக்கு இப்போ லைசன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ச் லைசன்ஸ் இருக்கு, டெபிட் லைசன்ஸ் இருக்கு, டென்சோ லைசன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கான்டினென்ட் இருக்கு, தனித்தனியாக இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் PCM ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா PCM 2 இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக பதினாறு வந்து லைஃப் போடுது என்ன நமக்கு ஈஸி பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்லேயே வந்து பார்ட்னர் வைஸ் இருக்காங்க. அந்த ஈஸியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸிக்கு டேரெக்டாக ஒரு ஆக்சன் அதெல்லாம் ஒரு டென் ஆக்சன் வந்து அந்த ஈஸி வந்து அந்த ஃபுல் டேட்டா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஈஸி தான் பார்த்து அது ஈஸி ஸ்கேன் ஆகுது. ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம ஈஸியாக பார்த்து கணக்காக வந்துடலாம். இப்போ அந்த ஈஸி ஸ்கேன் ஆச்சுன்னா அந்த ஈஸி டேட்டா ஃபுல்லாக பேக்கப் எடுத்துட்டு நம்ம செகண்ட்ஸ் ஒரு ஈஸி வாங்கினா அந்த ஈஸி டேட்டா ரைட் பண்ணாங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை சும்மா ஈஸியாக டேட்டா இருக்குன்னா அந்த யூஸ் பண்ணுற எடுத்துட்டு அப்புறம் இல்லாமல் யூஸ் பண்ணுது. அதுக்கு வேறு சில யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ டேரெக்டாக செல்கி ப்ரோக்ராம் பண்ணால் ஓகே, செல்கி ப்ரோக்ராம் பண்ணால் ஓகேவாது. வேறு சிறு ஃபைலை போட்டு அதுக்கப்புறம் கீ ப்ரோக்ராம் பண்ணுறது அந்த மாதிரி வேறு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒரு சில அப்படி பண்ணோம்னா அதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஐசியே ரிப்ளேஸ் பண்ணி ரீ ப்ரோக்ராம் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்கள் டெவலப் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் யூஸ் வந்து டேட்டா பண்ணிட்டு இப்போ நம்ம டெவலப் பண்ணுற கையில் அதுவே இருந்ததுன்னா டேரெக்டாக டெவலப் பண்ண கையில் இல்லைன்னா நமக்கு ஃபைலை அவங்க சில டெவலப் இருக்காங்க. அந்த ஃபைல் அவங்க கொடுத்தோம்னா நம்ம டெவலப் யூஸராக நம்ம ஆஃப் பண்ணி இப்போ அதுக்கு டீசல் மட்டும் பிளாஸ்டிக் வேற ஒரு ஃபைலை புது ஃபைல் எடுத்து போடுறது இருக்கிற ஃபைலே இருக்கு அது மாதிரி ஃபைலை ரீஃப்ரெஷ் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்தது மல்டிப்ளார். இது வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ
லைஃப் டைம் அப்டேட்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. பட் இப்போதைக்கு கரெக்டாக இந்த இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ECU, TCM, ஏர்பேக், BCM, கிளஸ்டர் இதெல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பேசுறது வந்து ECU மட்டும் தான் ரைட் பேசுகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து BCM வருது, கிளஸ்டர் வருது, அடுத்து அடிஷ்னலாக போகுது. ஸோ ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ECU ரீடர் ரைட் தான் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் ரிப்பேரிங் டூல்ஸ் தான். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஈஸி மட்டும் தான் நம்ம வேலை இது பண்ணி ஈஸி பண்ணலாம். டூல்ஸ் இதே அதே மாதிரி டூல்ஸ் கரெக்டாக பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து அப்புறம் ஏர்டேக் மாதிரி என்னென்ன கண்ட்ரோல் மாதிரி கண்ட்ரோல் மாதிரி எப்படி சேர்த்து ஒரே இப்போ எந்த டூலை வச்சோம்னா ஆனால் நம்ம 80% சப்போர்ட் இருக்கும். 100% எந்த டூலுக்குமே நம்ம ஒரு டூலுக்கு ஒரு சில ஃபீல் நம்ம தான் இதாக ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்டாக நான் புரியுது ஓகே நான் நல்லா நல்லா கற்றுண்டாது அந்த இன்சூரியன் குவாலிஃபிகேஷன் ஒரு நல்ல புரியுது இவ்வளோ சொல்கிறது வந்து பண்ணிங்களா எல்லா டூலுக்கும் சொல்யூஷனே இல்லை. பட் இவ்வளோ மல்டிபிள் டூல்ஸ் வாங்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பண்ணுறது அவங்க பண்ணுவாங்க. அதுக்குள்ள வாங்கி உடனே அப்டேட் பண்ணணும். ஸோ ECM ரிப்பேராக இருக்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது டே பை டேல பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கெட்டாக இருக்குது, கெஸ் இருக்கு, 10 மல்டிப்ளாக் வந்தது, அது போயிட்டே இருக்கும். பட் அந்த அப்டேட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதே கம்பெனி டிவிடி ப்ராப்ளம் வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா பொருள் இருக்குது அதில் மியூசிக் அந்த பண்ண முடியாது. இப்போ அப்டேட் இருக்குது. இப்போ அது வந்து இப்போ இல்லைன்னா பிக்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த இடத்துல வாங்கினது இப்போ இந்த இடத்துல வாங்காத அவங்க இப்போ வாங்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சொல்ற கம்பெனி தான். டிவிடி மினி இருக்கு, அதுவும் கீ அந்த ரேட் சிப் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சாம்சா. ஆனால் என்ன கீழ் பண்ணலாம் கீழ் பண்ணாதான் இது அது எக்ஸாக்டாக ஒரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் அந்த எக்கச்சக்கட்டு இருக்கு. இதில் அது ஒரு இப்போ இதுலேயே நீங்கள் பண்ண முடியும். கீழ் பண்ண முடியும். என்னன்னா டேட்டாவை ரீட் பண்ணிட்டு அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது பண்ணணும். அதை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இது கீப் பண்ண முடியும். அதாவது போர்டில் இருக்கிற டேட்டா இப்போ 2024 மார்னிங் இருக்கிற நெக்ஸ்ட் டேட்டா ரீட் பண்ணணும், இப்படிலாம் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது நிறைய டூல்ஸ் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டே பை டே. இது கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க சார். கமர்ஷியல் சார் இது வந்து லைட் கமர்ஷியல் தான். கமர்ஷியலுக்கு போகாது சார். எக்ஸாக்ட்லி கமர்ஷியலுக்கு வெஹிக்கிள்ஸில் நீங்கள் கமர்ஷியல் செக்மெண்ட் போகணும் PCM ப்ளஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா பாஷ் MT1 ஆக்டிவேஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் டென்ஸோ கொடுக்குறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் யாரை பாருங்க பிளேயராக இருக்குது, பாஷ் டென்ஸோ எதுவும் பண்ணுறாங்க. PCM ப்ளஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் MC அடுத்து ஒரு பாட்டு வந்து நான் இந்த ECU டெஸ்டர் எதுக்கு நம்மளுக்கு இது வந்து யாராவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷாப்பிங் மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ ஒரு ECU ரிப்பேர்னா ஒரு டே பை டே ஒரு 10 to 15 people வராங்க. இதை டெஸ்ட் பண்ணணும். இதை நாங்கள் வீட்டிலாக கன்சிடர் பண்ணி நாங்கள் இங்கேயே டெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு மெட்டீரியல் தான் இருக்குது நம்ம வந்து ECU டெஸ்ட்டர். ஸோ இதையும் நாங்கள் டே பை டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷன் 1 வந்தது 4 சிலிண்டர், வருஷன் 2 6 சிலிண்டர் வந்தது, இப்போ வருஷன் 3 8 சிலிண்டர் வந்துச்சு. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளும் இதில் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு டூல் தான் ECU டேரெக்டாக வந்து ரெகுலராக கன்சிடர் பண்ணி இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெஸ்டிங்கும் வச்சுருக்கோம். நம்ம ப்ராக்டிக்கலாக அது கேட்பாங்க. இது யாருன்னா ஒரு ஒர்க்ஷாப் பீப்புள்ஸ்லாம் நம்ம ஒர்க்ஷாப்பில் வந்து வெஹிக்கிள் வந்து எங்கே பிரேக் ஆகிருக்கு எடுக்கணும்னா அது ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான். இதில் வந்து லிமிட்டட் தான் பார்க்க முடியும். ரொம்ப இந்தியன் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும். ரொம்ப மல்டிபிள் கேபிள்ஸ் இருக்காது. ஒரு சார்பை கம்பெனி ப்ராக்டிக்கலாக இருக்கும், இல்லை ஆப்ஷனே கிடையாது. இதே அதில் வந்து அந்த ECU டெஸ்ட்டாக இது வந்து கேன்வாஸ் கூட ஜஸ்ட் பேசிக்காக டெஸ்ட் பண்ணுறதுனால ஃபுல் தான் ECU டெஸ்ட் பண்ணுறது. அடுத்தது பிளாக் UTA பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் ரீசெட். ஸோ அது ஒரு இன்டர்னல் ப்ராசஸ் தான். ஸோ ஓடோமீட்டர் ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி சோஃபி இருக்குது. சோஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் 2010 அந்த பீரியடில் ட்ராவல் பண்ணி ஓட எடுத்து ரீட் பண்ணி தான் பண்ணணும். அதில் வந்து பிளாக் UTA இருக்குது. ரெண்டாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் UTA. இந்த பிளாக் UTA டேரெக்டாக போயிட்டு அதுவும் எக்ஸ்போர்ட் தான், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அதையும் எடுத்து நம்ம வந்து ஃபைல்ஸை மாற்றி அதுக்கப்புறம் வந்து கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ஃபுல் ஒன்லி பார்த்தீங்கன்னா டேட்டா ரிவர்ஸ் சிங்கிள் அடிஷன் ரீலேட் பண்ணுறது நம்ம டேட்டா வச்சு
ஒரு ஸ்கூலாக இருக்குங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் வந்து இருப்பாங்கன்னா அந்த வீட்டில் உள்ள கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு விஷயம் ஒரு டைப் ஆஃப் வைஸ் அதோட டேட்டா சப்போர்ட்டிங் இருக்குது. அதனால் அந்த டேட்டா ரீட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு பார்ட்னர்ஷிப் வந்து கிடையாது. அது வந்து நம்ம இதில் வந்து கைட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் போகலாம் அப்படிங்களா அப்படின்னா ஒரு சில விஷயம் பைபாஸ் பண்ணுறோம். இப்போ ஐசியில் வரும். இப்போ அதை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பயன்படுத்த பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். கற்றுக்கிறவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டில் பார்த்து யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் மட்டும்தான் வேற பர்பஸாக வேற ஏதாவது காலேஜுக்கு ஈஸி பைபாஸ் பண்ணுறது இந்த இம்ப்ரூவ் எக்ஸாம்பிள் அந்த ஐஸ்லாம் வந்து ரீடைட் பண்ணிக்கலாம். ரீடைட் பண்ணி யார் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது யார் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ கிளஸ்டரில் உட்கார்றது. ஆமாம், இது மெயின் வந்து கிளஸ்டர் மட்டும் டேட்டா பைபாஸ் பண்ணலாம். நம்ம யார் இதில் ஒரு சில ப்ரொசஸ் இருக்கு. அவன் டீப்பாக பண்ணும்போது தெரியும். வந்து ஈஃப்ராம் வந்து நான் மெயின் ஐசி லெவலில் நிறைய சேம் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் தான் எக்ஸ்பென்சிவ் பிட் எக்ஸ்பென்சிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டுக்கு ஓவிடி கூட கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் நம்ம சொல்கிற எல்லாமே இதுலேயும் வரும். பட் இது வந்து ரெனியூ காஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து இயர் ரேட் நம்ம வந்து ரெனியூ பண்ணணும். எக்ஸ்பென்சிவ் ஓஆர்ஜி இருக்கு, மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆப்ஷன் ஓவியில் டேட்டா கிலோமீட்டர் நம்ம ரீடைன் பண்ண முடியாது. இப்போ நம்ம பேக்கேஜ் வந்து மீட்டர் கல்விட்டு தான் பண்ணுறது. டேட்டா முடியாது. ஆனால் இதை பொறுத்த எப்படின்னா டேட்டா ஒரு டூஷன் பண்ணுறது நம்ம பேக்கேஜ் ஆனால் அந்த டேட்டா ஒரு பேக்கெட் சொல்லி அவங்க டேட்டா கிலோமீட்டர் பண்ணி கிலோமீட்டர் பேக்கெட் பண்ணி அந்த மாதிரி மல்டிபிள் யாராவது கிலோமீட்டர் ஈஸி டு ஈஸி ஒர்க்கு பைக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பைக்குக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். FC200 சேம் இதுவும் அதே தான். FC200 இப்போ ஒரு CGTன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அதனால இப்போ மும்பைலாம் இந்தியாவில் நல்லா போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் அதே தான். TCUக்கு மெயினாக இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதுவும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இது வந்து இன்னும் ஈஸி ப்ரோக்ராம் தான். இப்போ இருக்க பார்த்து அதிக ஸோ ஒரு நம்மளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஏரியாவுக்குலாம் வாங்க மாஸ்டர்ஸ் தேவை 4.5 lakhs கிட்ட போயிருக்கோம். ஸோ நம்ம எடுத்தவொடனே அவ்வளோ தைரியமாக இந்த ப்ராடக்ட் எடுக்க முடியாது. அதே மாதிரி S3 அதுதான் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்ததும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி CGA 100S. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய குரூப் தான். ஸோ இது அதுக்கு அடுத்த வருஷன் இதில் என்ன கீயோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அது டிஃப்ரென்ஸ் இது வந்து கீக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஐஸ்ல ரீஃபினிஷ் நம்ம எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா இந்த இந்த டிசைனு வீட்டில் அந்த மாதிரி மல்டிபிள் ஐஸ்டி பண்ணி நம்ம நிறைய பண்ண முடியும். ஒரு டிசைன் வந்து ஒரு டிசைன் உங்களுக்கு டிசைன் படி இப்போ டிசைன் பண்ணிட்டா நம்ம ஒயிட்டோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டிசைன் பண்ணிக்கலாம், ஒரு சில வீக் போகுது. அப்போனா வேணால் பாதி டிசைன் டேட்டா ரைட் பண்ணி டேட்டா ரைட் பண்ணி வேறு இது மிஸ்டர் கேல்குலேஷன் சேம் சிமிலர் இந்தியன் யூஸ் பட் லிமிட்டடாக இருக்கும். இந்தியன் வெஹிக்கிள்ஸ் தாண்டி ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் மல்டிபிள் கேபிள்ஸ் வரும். அப்புறம் ரைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் சப்போர்ட் இருக்காது. பட் அதுக்கு எங்கள் பெஸ்ட்டோட கேஇசி தான் வந்து கேட்கலாம். இது வந்து லிமிட்டடாக பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருக்குது. அவங்க கொஞ்சம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டே இருக்கிறவங்க தான் ஈஸி ரிப்பேரிங் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டூல்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2022-23 கேட்போம் நல்லா பீக் ஆகணும். இப்போ FC200 மல்டி பீக் ஆகிற மாதிரி அப்டேட்ஸ் யாரும் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க அந்த விஷயம் உடனே வாங்கணும். அதுக்கடுத்து இன்னொருத்தர் கொண்டு வாங்க, இன்னொருத்தர் R&D அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வந்து குளோபல் வருஷன் இந்தியன் வருஷன் இருக்குது. இந்தியன் வருஷன் அந்த உங்களுக்கு வந்து அவ்வளோ கவர் ஆகாது. பட் குளோபல் வருஷன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இல்லை சேம் சிமிலர் கைண்டாக டேட்டா கேஸ் மாதிரி தான் கிளைண்ட் டயக்ராம்லாம் வந்துடும்.
இது மட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு இஷ்யூ தான் இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக எல்லாமே டேரக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் இன்னொரு லேட்டஸ்ட் இருக்குது இதுலேயே சொல்லிடுவோம் உங்களுக்கு பெஞ்ச் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம் பெஞ்ச் போட ஃபுட் போட ஃபுட் போட இப்போ நம்ம பென்ச்மார்க்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டா ரீடைட் பண்ணலாம் குட் மட்டும் ஃபுல் டேட்டா ரீடைட் பண்ணலாம் அது ஓகே இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டா ரீடைட் பண்ண முடியாது அது கிளாஸ் டேட்டா மட்டும் தான் ரீடைட் பண்ண முடியாது இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் டேட்டா ஸ்டார்டிங் டேட்டா வெட்டி அதை வாங்க முடியாது அது இப்போ பென்ச்மார்க்ல ஃபுல் பண்ணலாம் இப்போ நம்ம குட் வந்து எல்லாமே கஷ்டமாக இருக்கும் எப்படி சாதனை பண்ணி பண்ணலாம் இல்லை ஒரு சிலர் எல்லாம் ஈஸியாக கொடுப்பாங்க நம்ம போய் வாங்கிட்டு வரும்போது ஃபீஸே கூடாது அப்படியே அதை செக் பண்ண வச்சுக்கிறோம் அப்புறம் அவங்க டைப்ல பென்ச்மார்க்ல யூஸ் பண்ண முடியும் அப்படி பிற்பாடு கொடுத்து நம்ம ஈஸியாக டேட்டா ரீடைட் பண்ணலாம் இல்லை பிற்பாடு பண்ணலாம் சப்போஸ் அந்த புத்தகம் பார்க்காங்கன்னா அவங்க புத்தகம் வாங்கி சொல்லுவாங்க அதுக்காக இப்போ நிறைய ஆப்ஷன் கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம் இருக்கும் ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நம்ம நம்மளுடைய சென்டர் வந்து கொடுக்கலாம் ரீசெண்ட் பேசுறது இது நம்ம ஈஸியாக இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஆல்ரெடி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் பட் இந்த ஃபீல்டை பற்றி புரிதல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ ஈஸியாக என்ன இந்த டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும் இதெல்லாம் எப்படி ஆஃபீஸ் ஆகும் பட் இப்போ டூல்ஸ்லையும் நீங்கள் ஒரு இடத்துல ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இது எல்லாமே ஒரு ஒர்க் ஆஃப் 25 lakhs போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூலும் வச்சுருக்கோம் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் டியூனிங் பண்ணுறோம் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது நீங்கள் சொன்னதால நம்ம எலக்ட்ரானிக் டெக்னில் வந்து பார்த்தீங்கன்னா 1 week Monday to Saturday வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீப்புள்ஸ்க்கு ஒன்லி நாலேஜ் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் நம்ம ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அது இன்னும் கொஞ்ச நாள் ரிவ்யூ பண்ணணும் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் 6 days ஏலாம் இப்போ நம்ம இப்போ ஒரு கோர்ஸ் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வேர்ட்ஸாக சொல்லாமல் லைவாக ப்ராக்டிக்கலாக டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 5 to 10 மீட்டர்ஸ் வரும் ஸோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எங்க ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க டைரக்டா பிராக்டிகலா போயிட்டு வெயிட்டிங் பண்ணவங்க இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டயக்னோஸ்டிக் டூல் அதையும் நம்ம கொடுப்போம் ப்ளஸ் ரிப்பேரிங் டூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்போம் ஸோ இது வந்து நாங்கள் இன்னும் ப்ரைஸ் ரேஞ்ச் வரலாம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு அதெல்லாமே வச்சுட்டு நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி ஐடியா இருக்கும் மேபி ஜனவரிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எங்களுக்கு ஈஸியாக ட்ரைனிங் சென்டர் சரி டூல் ப்ராக்டிக் பண்ணலாம் பண்ணிட்டு அப்புறம் வெயிட்டில் வந்து நம்ம ஓட்டு பண்ணலாம் அந்த டிகேபிள் ஸ்கூலில் வந்து பண்ணி ப்ராக்டிக்கலாக இது ஒரு 15 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் மெக்கானிக்கலாக மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுவாங்க டோர் ஸ்டெப் ஒர்க் அதாவது ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும் டோர் ஸ்டெப் ஒர்க்காக இருக்கட்டும் எங்கே வந்தாலும் உங்களால் முடியாத டிஃபிகல்ட்டிஸை எங்கள் டீம் நெட்ஒர்க் இருக்குது இது வரைக்கும் ஒரு நெட்ஒர்க் இருக்குது இப்போ நிறைய பேர் சொன்னாங்க மகேந்திரா ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கவர்மெண்ட் கல்வா போவார் பார்த்தீங்களா அதை உருவாக்காரு
அந்த மாதிரி எங்ககிட்ட நெட்வொர்க் நிறைய இருக்கு. அந்த நெட்வொர்க் மூலமா உங்களுக்கு சால்வ் பண்ண நாங்கள் டீம் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்களும் அதை இப்போ நான் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுப்பா எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கு கொடுப்பா இருக்கணும்னா நாங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணி அடுத்த யாராச்சும் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது உங்கள் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கிறது நானும் டெய்லி பைக் கற்றுட்டு இருக்கேன், நீங்களும் கற்றுட்டு இருக்கீங்க, எல்லாரும் கற்றுட்டு இருக்கோம். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணுறது தான் எங்களுடைய மோட்டிவ். ஸோ நீங்கள் நான் ஒழிச்சு மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த செட்டில் நாங்கள் வந்து ரூட் பண்ணுறோம். நீங்கள் ஏன் ஒரு குரூப் ஆரம்பிக்கலாமே, அந்த குரூப் வந்து நாங்கள் ப்ராக்டிஸில் இருக்கோம். அது வந்து வேற எண்டில் போயிடுவோம். அது நிறைய பெரிய ஸ்கேம் ஆகிடுது, அந்த மாதிரி தான் ஆகிடுது. ஸோ விண்டோ இப்போ நான் தான் விண்டோ அண்ணன் வர கேட்குறாரு, ஏதோ டிஃபிகல்டிஸ் இருக்கு, அண்ணன் அனுப்புறேன், இவருக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு, உங்களை அனுப்புறேன். ஸோ ஒரு 1 minute சொல்யூஷன் இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அதை அங்கேயே முடிக்க முடியும். இதே குரூப்னா பெரிய லாஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால நாங்கள் அந்த குரூப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பட் 1 minute சொல்யூஷன் ஆல்வேஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. அண்ணன் சென்னை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்லை, இந்த நெட்வொர்க் நிறைய பேர் இருக்காங்க. உங்களும் இப்போ ரிஸ்பாண்ட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா போர்ல இருக்காரு. கம்ப்ளீட்டாக அந்த ஏரியா ஃபுல்லாக அவரும் வந்து ஃப்ரீலான்ஸராக பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல அவரே எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, நானும் அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு, நிறைய டெக்னிக்கலாக டீட்டெயிலாக பேசணும். இப்போ அந்த மாதிரி நெட்வொர்க்கை நாங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். அதுதான் எங்களுடைய பிரச்சனை. ஈஸியாக ரிப்பேர் இருக்குன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிங்கன்னா அந்த ஒர்க் ஷாப் கூட காலேஜ் ஒர்க் பண்ணாங்க. ஓகே நான் பண்ணி தரணும். அந்த மாதிரி காலகட்டத்துலேருந்து வந்தவர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, ஜெனிகா ஒரு ஈஜம் சாரி சார் உள்ள ஒரு டீச்சர் நான்லாம் பார்த்தீங்கன்னா நானும் இல்லை, ஈவன் ஒர்க் ஷாப் பண்ணாமல் உட்காந்து அவர் என்ன பண்ணலான்ற முதல் கொண்டு அக்சஸ்லி அந்த அளவுக்கு ஃப்ரீடாக ஜெனினாக நீட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்ககிட்ட அதே மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட அவர் பிளேம் எடுத்து அவர் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு இந்த ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட 10 times போயிட்டு பிடிக்கிற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய நிறைய பேர் என்னன்னா அவங்க குரூப்பாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அவங்க சர்க்கிள்குள்ளே இருந்துக்கிறாங்க. இது அவதி கிடையாது. 100 பேர் டெய்லி படித்தவங்க நம்ம ஃபீல்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் எல்லாம் அடுத்து வந்து படித்தவங்க நல்லா வெல் எக்ஸ்பர்ட் நல்லா பெரிய நெட்வொர்க் இருக்குல்ல, சின்ன இருக்கிறோம், அவங்க என்னென்ன நல்லா பெஸ்ட்டாக பார்க்கணும், அதை யாருமே தடுக்க முடியாது. அதனால சப்போர்ட்டாக நெட்வொர்க்காக இருக்குன்னா அது வந்து நம்மளுடைய கேரேஜ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு பெரிய நஷ்டம் தான். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு லக்கி ட்ரா பண்ணுறோம். எல்லாரும் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு பண்ணோம். ஒரு கோர்ட் இன்ஸ்பெக்டர் பேக்கேஜ் டெஸ்டரி ஒரு ரிலேஷன் பண்ணுறோம். இது வந்து போர்ட்டபிள் இன்ஸ்பெக்டர் Thank you.